பையன் நாங்கெல்லாம் உன் மேல அவ்வளவு நம்பிக்கை வச்சிருந்தோம். நீ இப்படி ஒரு காரியத்தை பண்ணி சத்தியமா சொல்றேங்கய்யா, நேத்து என்ன நடந்துச்சுன்னு எனக்கு தெரியலங்கய்யா. நான் கேக்க எடுத்துக்கிட்டு அவரு ரூமுக்கு போனப்பவே மாமா நிதானத்துல இல்ல, அவரு குடிச்சிருந்தாரு. நேத்து சேது குடிச்சிருந்தானா? கருப்பு சொல்லுப்பா, சேது குடிச்சிருந்தானா? மன்னிச்சிருங்க மாமா, சேதுக்கு பிறந்த நாள் சொல்லி நானும் சேதுவும் சேர்ந்துதான். நான் குறுக்கு விசாரணை பண்ணணும்னு நினைச்சல அந்த கேள்விலாம் கேட்கலாமா? சேது குடிச்சிருந்தானான்னு கேட்டேன், அப்படிதான். ஏன்பா சேது, நீ மூக்கு முட்டை கண்ணு மண்ணு தெரியாம குடிச்சிட்டு என் மக வாழ்க்கைய சீரழிச்சிட்டியாப்பா. பேச வேண்டிய நீ என்ன அமைதியா இருக்க? பதில் சொல்லன. உள்ள வாழ்க்கைக்கு நீ என்னென்ன சொல்ல போற? ஏதோ நடந்தது நடந்து போச்சு. இத இப்ப எப்படி பைசல் பண்ணி தீக்கிறதுன்னு யோசிப்போம். பைசல் பண்ணி தீக்கிறதா? இப்ப நீங்க என்ன சொல்ல வரீங்க? சேது என் புள்ள வாழ்க்கைய சீரழிச்சதுக்கு நகையோ பணத்தையோ கொடுத்து எங்களை கண்ணு கட்டி விடலான்னு பாக்குறீங்களா? சொல்லுங்க மதனி, இப்படி ஒரு வார்த்தையை சொல்றதுக்கு எப்படி உங்களுக்கு மனசு வந்துச்சு? ஐயோ அத்தாச்சி, இந்த பிரச்சனைக்கு என்னதான் தீர்வுன்னு யோசிச்சு பைசல் பண்ணி வைக்கலாம்னு சொன்னேனே தவிர பணத்தை கொடுக்கறோம் நகையை கொடுக்கறோம் இது அப்படியே யாருக்கும் தெரியாம மூடி மறைச்சிடலான்னு நான் சொல்ல வரல. 1000 தான் இருந்தாலும் இந்த வீட்டோட பெரியவங்க நீங்க தான். நீங்க பேசுங்க மாமா. என்ன என்னத்த பேச்ச சொல்றீங்க? காலையில இருந்து நானும் பேச்சு வராம ஊமையாதான் போயிருக்கேன். எனக்கு இந்த விஷயத்துல என்ன பேசுறது என்ன செய்யறது ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது. ஆனா ஒண்ணு சொல்றேன், நடந்த இந்த விஷயத்துல பாதிக்கப்பட்ட தாமரையும் சாவத்திரியும் தான். அதனால நான் மன்னிப்பு கேட்டுதான் ஆகணும். ராஜாங்க அவமானத்துல கூனி குறுக்கி போய் எல்லார்கிட்டயும் மன்னிப்பு கேக்குறாரு. இப்படி கூட இந்த வீட்டுல